அதிகமார்கள் கொற்றவன் அருகில்
சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஓ ஏன் வச்சற ஒரு பெரிய மனுஷன் கூட கேட்டுதான் வாங்கி வந்த போதியா ஏன்னா அது சாட்டி எடுக்கிற வேஷமாடா ஏன்டா மேல உதவாங்க என்ன பண்றது நான் இல்ல நான் போட்டுக்கிற வேஷம் அப்படி நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும் பேய் வேஷம் போட்டா முறைக்கணும் சிங்க வேஷம் போட்டா சீரணும் புலி வேஷம் போட்டா பாயணும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கின்ற பிச்சை எடுக்கிட்டு அண்ணாமலை கோயிலுக்கு போ யானை கிட்ட போயிட்டு 5 10 குத்தது உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா கண்டிப்பா பண்ணாது அது அப்ப அது லட்சம் வாங்குது இல்ல சரி சரி உதவாங்க பெரிய மனுஷன் மக்களை போயின்றான் பாரு அண்ணன் தம்பி போய் மக்களை போயின்றான் பாரு இதான் உன் கூட கூடி நானும் கேட்டேனப்ப என்ன பண்றது ஏன் ஓத உனக்கு அடிக்குது அது தம்பி சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லு இதான் அடி கூட அதான் என்ன மகாராஜா பண்ணி பண்ண அடி கைதா அடிக்காத மகாராஜா அடிக்காத அவர் உள்ளூர் அவரு நீ வேற தம்பி வாங்க ஐயா உனக்கு ஐயா சுயமாக வந்துரு ஆமா வேலை பார்த்து வேண்டாம் சபை இருக்குதா சபை எப்பேற்பட்ட சபை மகாலட்சுமி ஒப்பான சபை அமரக்கூடிய சபை ஆமா பேசாதீங்க எதுமா பேசுறீங்க நாங்க நைட்டு ஃபுல்லா பேசுறேன் 2000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள பேசுற 1 ரூபாய் கொடுப்பாங்களா பேசுற உததான் கொடுப்பாங்க உங்களுக்கு பேசாம இருங்க என்ன மாதிரி எதுக்கு நீங்க உதவ வாங்கி கட்டுவீங்க பேசாம இருங்க ஆளு ஒண்ணு வேணுமானோ நம்பி வீரமணி ஐயா தண்ணீர் காவிரி தாழ்வெடுத்தா சோயலே தண்ணீர் காவிரி தாழ்வெடுத்தா சோயலே மன்னாவது சோழ மண்டலமே யார் சொன்னது ஓ நீதான் சொன்ன இவர் சொல்ல அப்பர் ஒரு லோபர் சொன்னாரு சொல்றான் பாரு தம்பி இதெல்லாம் நானும் சொல்ல முடியாது நீயே சொல்ல முடியாது அதான் நாட்டிலே சுண்டல சாத்தமான கொண்டாலும் சாப்பிடுறீங்க வாய மூடி சாப்பிடுங்களா தம்பி ஆடி நாட்டிலே அதான் கம்பா பெருமாள் எழுதினார் ஆடி நாட்டிலே கம்பா பெருமாள் எழுதினார் அந்த கம்பா பெருமாளுக்கும் என்ன திரும்ப வேலை ஆடி நாட்டில் சென்று அப்போ பாண்டி மண்ணை கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வது அப்போ அந்த கம்பா பெருமாள் என்ன திரும்ப சிறப்பு ஆமா ஓ தம்பி ஐயா அந்த பாடி நாட்டுல ஒரு தேவதாசி பெண்ணு தேவதாசி தாசி ஆமாடா ஆமா ஓ தாசில தப்பா நினைக்கிறேன் ஆமா தாசி வேற இது பேசி வேற உண்மைதாங்க தாசி தேவடி இருந்தா அதானே அது தெளிவா சொல்றேன் நீ மகாராஜா விளக்கமா சொல்லுங்க சொன்னதுல புரியும் மத்தவங்களுக்கு தாசி என்றால் அதவர் பிஸ்லாலியோ சிவாலியோ நடிகர் நாட்டியம் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஜீவன் செய்யக்கூடிய அப்ப குடுத்துல உட்கார் கேக்கறால கொடுக்காத 2 வாட்டி கொடுங்க ஒரு ஐயா அப்போ அந்த தேவதாசியாகப்பட்டவர் அப்ப அந்த கம்பபுரானுக்கு என்ன திரும்ப யாரு வீட்டுல பாடி நாட்டிலே அவர் சென்று 4 வாரி பாடல் எழுதினார் 4 வாரி பாடல் எழுதினார் கூரியா இருக்கிற வீடு கோபுரமா மாறிடும் கோபுரமா மாறிவிடும் ஆமா கூரியா இருக்கிற வீடு கோபுரமா மாறிவிடும் அப்போ அந்த தேவதாசிக்கு ஒரு ஆசை எம்மாளால தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு 1000 பொற்காசு கொடுத்தாலும் 4 வாரி பாடல் எழுதுவாராம் 1000 பொற்காசு அப்போ அந்த தேவதாசியாக பெண்ணு அப்படி கஷ்டப்பட்டு அவனால பேசாம இருமா சுண்டல் வரும் வெயிட் பண்ணுங்க சுண்டலோட பேசுறீங்க ஆமா கேளுங்க தருவாங்க அப்போ அந்த தேவதாசாக பண்ணு 500 பொற்காசா சேர்க்க முடியுது
நடக்க முடித்தோடனே அப்ப எப்படியாவது கம்ப பெருமாளை கூட்டி வந்து நம்ம வீட்டுல 4 வரி பாடல் எழுதினான். நாமளும் பணக்காரனா அவளுக்கு ஒரு எண்ணம். அந்த தாசி என்ன பத்தியா கம்பர் அழைத்து வந்து 4 வரி பாடல் எழுதினா நமது வீட்டுல 4 வரி பாடல் எழுதி வைத்தா போற வீடு கோபுரமா மாறிடும். கோபுரமா மாறிடும். அப்படி வந்து கம்ப பெருமாளை வந்தா அவள 500 பொற்காசு தேவதாசி கொடுத்தா. அப்ப அவர் என்ன பாடல் எழுதினார்? தண்ணீர் காவிரி தாழ்வேல் தான் சோழனே மன்னாவது சோழ மண்டலமே எல்லாம் 2 வரி பாடல் தான் எழுதினார். 2 வரி பாடல் எழுதினார். அந்த தேவதாசாகப்பட்டவர் ஏற்கனவே வறுமையில் இருந்தார். மீண்டும் வறுமை தொட்டி கொண்டது. ஏற்கனவே வறுமையில இருந்தாங்க. இந்த 1000 பொற்காசு கொடுத்தா 4 வரி எழுதுவாரு. தாசி கொடுத்தது 500 பொற்காசு. 500 பொற்காசு தந்தது 2 வரி தான். 2 வரி தான் எழுதுறாங்க. 2 வரி எழுதுனா திரும்பி நீ ஏழையா போயிட்டா. திருப்பி ஏற்கனவே வறுமையில இருந்தாங்க. மீண்டும் வறுமையில வந்து தாத்தாதிகம்மா வயிற்ற சுருக்கி சூத்த பிதிக்கு கத்திக்கிறோம். அப்பா தம்பி அப்பா அந்த வீட்டு வறுமையில ஒட்டி கொண்டது. சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வையாக அபாய் விராட்டி வந்தாங்க. அபாய் விராட்டி வந்த உடனே நீண்ட காலமாக அவர் நடந்து வந்து சமைத்து அவர் சாக விட பசி அதிகமா விட்டது. அப்ப அந்த திங்கள் வந்து அமர்ந்தாங்க. அமர்ந்த உடனே அம்மா யாரம்மா வீட்டுல எனக்கு பசி அதிகமா இருக்கு, தாக அதிகமா இருக்குது, எனக்கு உண்ண உணவு கொடுங்க அப்படின்னு தெரிவித்த உடனே அந்த தேவதாசியாகப்பட்டவர் அம்மா உனக்கு 60 சுவையான உணவு போன உனக்கு 60 சுவையான உணவு போன என்ன இடத்துல வசதி கிடையாது. ஏதோ நான் குளிக்கிறதுக்காக ஒரு சொம்பு கூழ் வச்சிருக்கிறேன். அவர் தெரிவித்த உடனே அம்மா நாம குடிக்கிறதாக ஒரு சொம்பு கூழ் வச்சிருக்கிறேன். இந்த கூழ வேலை உங்களுக்கு தரேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற உடனே அந்த அபய விராட்டி அது ஒரு சொம்பு கூழ் குடிச்சாங்க. கூழ் குடித்து திரும்ப பார்த்தாங்க செவுத்துல 2 வரி பாடல் எழுந்தது. கூழ் குடித்து திரும்பி பார்த்தா 2 வரி பாடல் எழுதி இருந்தது. அந்த தேவதாசி அந்த அபய விராட்டி கேக்குறாங்க அம்மா இது என்ன 2 வரி பாடல் தான் எழுதி அப்படின்னு கேட்ட உடனே அம்மா கம்ப பிராணிக்கு 1000 பொற்காசு கொடுத்தா பேச்சுதான் இருப்பாங்க அடக்கூடாது. ஜாட்டியத்தின் ஒரு பக்கம் போனோம் 1000 பொற்காசு கொடுத்தா 4 வரி பாடல் எழுதுவார். ஆனா என்னால 500 பொற்காசு தான் கொடுத்தது. அப்போ என்னால 2 வரி பாடல் எழுதுவாங்க. மீண்டும் வறுமை எனக்கு தொட்டு அப்படின்னு தெரிவித்தோன்னே அப்போ தம்பி வீரமணி உப்பிட்டு வரவரை உயிருள்ள மறக்க கூடாது. எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு கூழ் குடிச்சாங்க. எல்லா 2 வரி பாடல் மீண்டும் நான் எழுதுகிறேன் அப்படி என்று அபய விராட்டி மீண்டும் 2 வரி அது எப்படி அப்பா சிலம்பா ரவீந்திர தாளடி அம்பா சிலம்பா ரவீந்திர தாளடி அது சம்பா சிலம்பா சிலம்பு அவன் 2 வரி பாடல் எழுதுவாங்க. அவரு 2 வரி பாடல் எழுதுவாங்க. அந்த கூறியாத்த வீடு கோபுரமா போயிட்டாங்க. அபய விராட்டிட்ட ஒரு சொம்பு கூழ் தான் கொடுத்தாங்க. அந்த 2 வரி அபய எழுதுன குடிச்சா அந்த வீடு கோபுரமா மாறி விட்டது. அப்போ கோபுரமா மாறி உடனே அப்போ இருந்து பாடி நாட்டு பாடி சபைக்கு சென்றா. பாடி சபைக்கு தவறல கம்ப பெருமாள் வந்தாங்க. யாருக்கு 2 வரி பாடல் எழுதுறேன். அந்த தேவதாசி வீடு எப்படி இருக்கு அப்படி பார்க்கலாம். அப்படி வரையிற சமயத்துல பார்த்தா போற வீடு கோபுரமா மாறி விட்டது. அந்த 2 வரி பாடல் எழுதாம அது 4 வரியா இருக்கு. அம்மா அப்ப தேவதாசி கூட கேக்குறாங்க இது யார் எழுதிய பாட்டு? நான் 2 வரி தான் 8 படக்கு 4 வரி ஆகுது. இந்த 2 வரி யார் எழுதுறது அப்படின்னு கம்ப பிராணி கேக்குறாங்க தாசியா. அப்படி கேட்ட ஐயா அபய விராட்டி வந்தார்கள். நான் ஒரு சொம்பு கூழ் குடித்து மீண்டும் 2 வரி பாடல் நிவர்த்தி செய்தார்கள். நான் பணக்காரன் ஆகிவிட்டேன். அப்பா கம்ப பிராணி கோபம் வந்து விட்டது. நாம எழுதின பாடல அபய விராட்டி எழுதி நம்ம அவமானிச்சாங்க. அப்படி என்று நேரா பாடி சபைக்கு சென்றான். பாடி சபைக்கு சென்ற உடனே பாடி சபையில பாடி மன்னனுக்கு ஒரு பெருத்த சந்தேகம்
என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? அப்போ ஐயா புலவர்களே, இந்த உலகத்திலே மங்காத ஒளி கொடுக்க பொருள் எது? மங்காத ஒளி கொடுக்கக்கூடிய பொருள் எது? எப்படி மங்காத ஒளி கொடுக்கக்கூடிய பொருள் எது? அப்ப கேட்ட உடனே அங்க இருந்த புலவர்கள் யாருக்கு விளக்கம் தெரியவில்லை. அப்ப கம்பபிரான் எழுந்தார். ஐயா ஐயா பணிமணிலே இந்த உலகத்திலே மங்காத ஒளி கொடுக்க பொருள் அதபார் இரவல கூடிய சந்திரனோ பகல வரக்கூடிய சூரியனோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஐயா ஏன் சரியாக நிவர்த்தி ஆகிவிட்டது அப்படி என்று அந்த பணிமணியாகப்பட்டவர் அத புகைமாலை பூட்டி புகைமாலை சூட்டி 1000 பொற்காசல் வாரி கொடுத்தார். இந்த உலகத்தில் மங்காத ஒளி பெறக்கூடியது எது அப்படின்னு பாண்டிமணி தெரிவித்த உடனே கம்பர் என்று சொல்கிறார். இரவிலவர்களுடைய நிலவோ பகலில் வரக்கூடிய சூரியனும் மங்காத ஒளி பெற்றது அப்படின்னு தெரிவித்த உடனே அப்போ ஜூம் பண்ண எது பேசுறீங்க? அப்பா பாண்டிமண்ணா எதற்காக கம்பபிரானுக்கு 1000 பொற்காசு அப்படின்னு கேட்ட உடனே அம்மா எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். என்ன ஒரு சந்தேகம்? இந்த உலகத்திலே மங்காத ஒளி கொடுக்க பொருள் அப்படின்னு கேட்டு கம்பபிரான் தெரிவித்தார். அப்படின்னு தெரிவித்த உடனே பாண்டிமண்ணா உன் 2 கண்களை மூடு. கண்களை மூடு. ஒரு 2 கண்களை மூடு அப்படின்னு தெரிவித்தோன்னே பாண்டிமண்ணா 2 கண்களை மூடினார். ஏன் பாண்டிமண்ணா இப்ப உனக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டபோது ஆமா அம்மா எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு தெரிவித்தோன்னே பாண்டிமண்ணா இந்த உலகத்துல இவன் கூட ஆட்டார்த்து ஒண்ணுதான் வையா போறான் பத்தியா, அவன் பின்னாடி போறது ஒண்ணுதான். சத்தி பேச்சு தானே அர்த்தம். எல்லாரும் கேட்கணும் என்ன கருப்பு ஆட்டுக்கார பேச்சுங்க அர்த்தம். அப்போ தம்பி அப்பா பாண்டிமண்ணா இந்த உலகத்திலே மங்காத ஒளி கொடுக்க பொருள் இல்ல கல்வொளி இல்லை. உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் அப்போ பாண்டிமண்ணா பார்த்தா அந்த புகைமலை வாங்கி 1000 பொற்காசு வாங்கி அவன் போட்டவனே கம்பபிரானுக்கு பெருத்த கோவம் வந்து அவன் வந்த உடனே ஏற்கனவே நாம 2 பேரும் பாடல எழுதி வந்தோம். அதுல பாண்டி சமையல நம்மள பங்க சேர்த்தாங்க. இவங்களை எப்படியாவது பாடி போடி பேசு பாடி போடி என்று அபிப்பிராயம் அப்போ யாரா பேச முடியுமா? பேச முடியாதுங்க. வயசுல மூத்தவங்க. அப்போ அவன் பாட்டி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன கேள்வி கேள். அப்போ அந்த கம்பபிரான் கேட்கிறார். பாட்டி ஒரு இலையடி 4 கால் பந்தல் அடி அது என்ன அடி? அது சொல்லடி 4 அடி போட்டு ஒரு இலையடி கம்பரை அபிப்பிராயம் நேரே வாடி போய் பேச முடியாது. ஒரு செய்யுள்ள சொல்றாரு வாடி போய் எப்படி ஒரு காலடி 4 கால் பந்தல் அடி ஒரு இலையடி 4 கால் பந்தல் அடி அது என்ன அடி? அது சொல்லடி. ஒரு இலையடி 4 கால் பந்தல் அடி என்னடி? அது சொல்லடி அப்படின்னு கம்பர் அவை பிராட்டி பாடிக்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அப்ப அவை பிராட்டி கோவம் வந்தது. ஏய் அட 8 கால் லட்சணமே அட யமனார் கையே அட கொலராம தூதுவனே அட கோயிலா வீடு அட குட்டி சவரே அட எருமாடு யாரையடா சொன்னாய் ஆராய்க்கறையடா ஆராய்ந்து பாருடா. அப்பா எத்தனை போடுச்சு? ஏய்ப்பா கம்பர் சொன்னது மேல போடுறேன் 4 அடி 9டா 9டா அதானே டேய் அத ஒரு செய்யுள்ள போய் தெரியுமா சொல்றத கேளுங்க காதுல உட்கார்ந்துற இவங்க தம்பி அட 8 கால் லட்சணமே அவலட்சணமே அட டேய் அட எருமை மாடு பூரையில வீடு என்ன கட்டி இருக்கும்? ஓ
குட்டி சவுத்துல எல்லாம் கட்டி இருக்கும். ஆனா கைது கொலராம தூதுவனே. ராமபிரானுக்கு யாருக்கிற காலத்து யாருக்கு தூது சென்றாங்க? ராமபிரானுக்கு தூது சென்ற ஆள் யார்? அனுமன். குரங்கு யாரு கேக்குறா? அங்கடா கம்பராட்டி கேட்டாங்க. கம்பராட்டி கம்பரை பார்த்து கேட்டாங்க. யாரையா நான் சொன்ன ஆராய்ச்சிரையடா, ஆராய்ந்து பாருடா. ஆராய்ந்து பாருடா. ஆராய்ச்சிரை என்ன தெரியுமா? இப்ப ஒரு குளத்துல பார்த்துட்டு சும்மா தொடமுச்சு மாதிரி வந்து இந்த தாமரான மாதிரி 4 இலை படுத்துருக்கு. அதான் ஆராய்ச்சிரை தான் அது கம்பபுராணம் அப்படி தெரிவித்தான். அப்போ இப்போ கம்பபுராணை ஜெயித்து விட்டு அப்ப பிராட்டி இந்த உலகத்துல நம்மளை விட தமிழ வெல்லவன் யாரு ஆள் கிடையாது அப்படி என்று கர்வத்தோடு வளர்ந்த உண்மைதாக கவி சக்கரவர்த்தி கம்பர் இப்பேற்பட்ட பெரிய ஆளு கம்பர். கம்பரே தோசை அடிக்கிறாங்கன்னா சும்மா அப்போ முருகபெருமான் பார்த்தா என்னடா இது இந்த அபபிராட்டிக்கு இவ்வளவு ஒரு ஆணவம் வந்து விட்டது அப்படி என்று ஒரு மாடு மேய்க்கிற பையனாக உருவத்தை எடுத்து இது மாதிரி ஒத்தையடி பாதை அதுல மல்லாஜலம் கைத்து விட்டு மல்லாஜலம் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் 3 வாசப்படி பின் வாசப்படி மல்லாஜலம் கைத்து விட்டு இதுல என்ன வாசகம் என்ன வாசகம்? இது நான் தான் பேனு, இது நான் தான் பேனு, இது நான் தான் பேனு அப்படின்னு கீழே ஏறிட்டார். ஏறின உடனே அப்ப அபயவராட்டி வந்தாங்க பாரு. அந்த உடனே பாட்டி பாட்டி என்ன சந்தோஷமா வரீங்க, என்ன சந்தோஷமா வரீங்க இந்த உலகத்துல தமிழ்ல என்னை விட சிறந்த ஆளு யாரு கிடையாது, பெரிய ஆளு யாரு கிடையாது, நான் வெற்றி விட்டு அப்படின்னு கேட்ட உடனே சரி பாட்டி பாட்டி தமிழ்ல நீங்க சொல்லிட்டு அத மாதிரி அது ஏதோ ஏதிது எனக்கு படிக்கிறது என்ன படிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. படிச்சு காட்டுங்க. ஆமா அப்படி அந்த விளையாட்டு பிள்ளை கேட்கிறான். கேட்ட உடனே தம்பி இத நான் தான் பேனு, இது நான் தான் பேனு அப்படின்னு தெரிவிச்சு பாரு. ஆமா பாட்டி பாட்டி நீ தானே பேனு, நீ தானே பேனு, 2 கையில வாரி போடு, பக்கத்துல போடு அப்படி கேக்குறாரு. அது ஏன் காந்தினான்னு கேட்டா தண்ணி விடுறா. காந்தினான்னு கேட்டா அம்மா பிராட்டிக்கு வந்து ஒரு ஆணுன்றத வந்து உண்மைதான். அவை பிராட்டிகளுங்க ஒரு பொம்பளையா ஒரு கரு ஒண்ணுக்குது. ஏன்னு கேட்டா அப்படி இல்லடா, அனைத்தும் பொம்பளையா நினைச்சிட கூடாது. ஆமா மாதிரம்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா இந்த அம்மா பொண்ணா வருத்தம் பொண்டாட்டி வருத்தம் அந்த அம்மா தான், தாயும் அந்த அம்மா தான், சாரமா அந்த அம்மா தான், சாரமா அந்த அம்மா தான், இந்த பூமாதேவி அந்த அம்மா தான், தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த அதுவும் அந்த அம்மா தான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிரம் வந்து விட்டது. ஏன்னு கேட்டா அந்த கம்பரியா நம்ம மனைவி பேசிட்டு இல்லையா, நம்மளை விட யார் ஆளு அவனு முருக பெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப பார்த்த உடனே அப்ப தெரிவிக்கிறார், அடடா நானால இந்த கரகாலை கட்டி போனாலும் சிறு வாழைத்தண்டிக்கு வளைந்தது. அப்போ அந்த செயலுக்கு என்ன தர மாட்டோம், கம்ப பிராமணம் ஒரு கருகாலை கட்டி அந்த கருகாலை கட்டிக்கு வளையாள இந்த கோடாளி சிறு வாழைத்தண்டிக்கு வளைந்தது அப்படின்னு தந்து அப்ப முருகபெருமான் காட்சி தந்தார். அப்போ முருகபெருமான் காட்சி தந்து பாட்டி அவையே உன் ஆணவத்தோடு வந்தாயே, இந்த ஆணவத்தோட தான் நான் இந்த மாதிரி செய்தேன். அப்ப இந்த உலகத்துல தமிழ் கடவுளா யாரு? முருகப்பெருமான். தமிழ்ல முருகப்பெருமான் ஆளு யாரு? ஆமா கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கம்பபெருமானுக்கு இருந்த சபை, கம்பபெருமானுக்கு இருந்த சபை. இந்த சபைக்கு முன்பாக வந்தது தம்பி நான் ஆளு யாரு? இப்பேற்பட்ட கம்பபெருமான் இருந்த சபைக்கு, கம்பபெருமான் இருந்த சபைக்கு இன்னும் பேசாம இருங்கம்மா. என்னம்மா இப்படி பேசிக்கிறீங்க? அப்படி தெரிவித்தோடனே என்ன கால சென்று பெயர் திருவர் அண்ணமணி பாதத்துக்கு இன்னும் உங்கள் இருவருக்கும் இந்த சிறுவன் ஒரு வணக்கம் மகாராஜா. போட்டோ
ஓ காடவர் பொன் மகாராஜா காடவர் பொன் மகாராஜா ராஜர்கள் போட்டோம் ராஜா ராஜாக்கள் போட்ட ராஜ திலகன் என்னுடைய நாளைக்கு நாடு மகாராஜா உங்க நாடு என்ற நாடு பெரிய சுடுகாடு சுடுகாடு இருக்குமோ வீரமணி சுடுகாடு போகணும் 3 நடுக்காடு போகணும் நடுகாடு போனா ஆமா நடுகாடு இல்ல சுடுகாடு இல்ல சிம்மு காடு காசியிலே ஒரு பகுதி அவலகாக்கூடிய நாடோ காஞ்சி மாபுரி காசியை பாவத்தை பார்க்கக்கூடிய காசி ஆமா ஜலம் இருக்கும் அந்த காசியில ஒரு பகுதி அவலகாக்கூடிய நாடோ காஞ்சி மாபுரி அந்த காஞ்சி மாபுரி ஆண்டு வரக்கூடிய தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ காண்டவர் காஞ்சி மாபுரி ஆண்டு வரக்கூடிய தவறாமல் தர்மம் தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய காடவர் கோன் மகாராஜா விளக்கமா புரிஞ்சுருக்கா என்னுடைய நாட்டுவாழி சிறப்பு தெரியுமா சொன்னா தெரியா முக்கியமா மரங்கள் எங்கோ பார்வதன் தரங்கள் எங்கோ சாலைகள் எங்கோ எவர்தான் லீலைகள் எங்கோ கோகுல துணியா எங்கோ வேலியருக்கு 3 வகை நாட்டு மக்களை சேமா இருக்கிறாங்க ஒரு அப்படியாகட்டும் அப்படி சரி எல்லாரையும் கொலை ஆளுக்கால பூஜை என்னுடைய நாட்டிலே கொடு சிவாலியும் விஷ்ணாலியும் ருத்ராலியும் முருகனாலியும் அண்ணன் தலையிலும் 6 கால பூஜை தவறாம ஆலயா கோவிலோ ஆலயா கோவிலோ மகாராஜா நம் நாட்டில் உள்ள சிவாலய பிரம்மாலய விஷ்ணாலய முருகர் ஆலயத்தில் 6 கால பூஜை வேதியர் சிறப்பாக நடக்குது அப்படியாகட்டும் மந்திரி அந்த கற்புடைய மதர் கல்வட செய்யுமா கற்புடைய மதர் கல்வட செய்யுமா மகாராஜா நம்ம நாட்டில் கொண்டு கற்புடைய வரிகள் கல்வடை தெய்வமாக கண்ணில் நடக்கிறாரோ கற்பனையா மாதவர் கணவனே தெய்வமா நாட்டு நலத்தை கேட்கல எப்படி தெரியுமா நடக்குதாங்க எப்படி அடங்க கால் பாட்டில் அடிச்சாலும் கணவன் தான் புல் பாட்டில் அடிச்சாலும் புரசம் தான் பாட்டில் அடிச்சாலும் அரசன் தான் இப்பெல்லாம் ஆண்டே வந்தாலும் எட்டி ஒதுக்குறாங்க மகாராஜா இதெல்லாம் யாருடைய நாட்டில் நடக்குது எங்க நாட்டு சோழமாபுரியில் நடக்குது உன் நாட்டு பெருமை கிடையாது என்னுடைய நாட்டு பெருமை நான் கேட்கிறேன் கற்புரைய மாதவர் கணவனே கண் கொண்ட தெய்வம் என்று காலில் விழுறாங்க சரி அப்படியாகட்டும் கிடையாது சரி அப்படி இருந்தாலும் இல்ல சமாளித்து வருவோம் என் நாட்டு குடிமக்கள் அபயம் என்று ஓடி வந்தா அவரை பெரிய திருப்ப வேண்டும் அபயம் ஐயா மகாராஜா ஐயா மகாராஜா அபயம் என்று ஓடி வந்த குடிமக்களா எதுக்கு வந்து தெரியுமா ஐயா என்னாச்சு வந்தா குறைகள் என்னமோ குடிமக்களா வந்தா குறைகள் என்னமோ ஐயா வந்தா குறைகள் என்னமோ குடிமக்களா வந்தா குறைகள் என்னமோ
காட்டில மாட்டில போட்டா மல்லப்பட்ட கம்பாளி பூச்சியாரி காட்டில மேட்டில போட்டா மல்லப்பட்ட கம்பாளி பூச்சியாரி காட்டில மேட்டில போட்டா மல்லப்பட்ட கம்பாளி பூச்சியாரி காட்டில மேட்டில போட்டா மல்லப்பட்ட கம்பாளி பூச்சியாரி கூட்ட கூட்ட மாறு கூட்டவன இது கூட்டல வாழ விட்டு ஆத்துதையா ஐயா கூட்ட கூட்ட மாறு கூட்டல கூட்ட வீட்டுக்குள்ள வாழ விட்டு ஆத்துதையா ஐயா எப்படி போடக்க போற மகராஜா எப்படி போடக்க போற மகராஜா எப்படி போடக்க போற மகராஜா இந்த காட்ட விட்டு போக போற மகராஜா ஐயோ சிங்கத்துக்கு என்ன குறை நடந்தது என்னுடைய நாட்டில பயணம் கூட போயிடுச்சுங்க ஏன் எதனால சிங்கம் கரடி புலி மிருதங்கம் ஐயா கரடி பயிர் போன பிரதர்ல பயத்துல வளர்ற பண்ணி நீ பண்ணியா நான் பண்ணி பாக்குறேன்னு சொல்லுவாங்க குடிமக்களா நீ அஞ்சு கலங்க வேண்டாம் குடிமக்களா நீ யாரு கொண்டாச்சு கலங்க வேண்டாம் கட்ட முடியாது எங்களால வரி கட்ட முடியாது கண்டிப்பா ஆமா ஐயா இந்த லோன் எல்லாம் கட்ட முடியாது ஆமா குடிமக்களா வரியில தள்ளுபடி பண்ணுங்க ஆண்டுகால் போல 1 லட்சம் ரூபாய் லோன் ஆமா ஐயா வரியை கொஞ்சம் குறைக்கணும் இந்த வரியை குறைச்சீங்கன்னா நாங்களும் ஏதோ கொஞ்சம் குறைப்போம். ஏன்னு கேட்டா ஒரு நாளைக்கு நாங்க 30 ரூபாய் தான் சம்பாதிக்கிறோம். அதை கப்பமும் கட்ட முடியாது. எங்க வரியை நீங்க குறைக்கணும். ஐயா குடிமக்களா இந்த காட்டு மிருகங்களை வந்து உங்களுடைய நிலத்த பயிரெல்லாம் நாய்ச்சி பண்ணி விட்டது. ஆனா இன்றிலிருந்து நீங்க கட்டக்கூடிய கப்ப பணம் எல்லாம் அனைத்து தள்ளுபடி செய்து விட்டது. எனக்கு 2 வரி மட்டும் தள்ளுபடி பண்ணு. வரி எல்லாம் தேவையில்ல. 2 வரி. ஜனவரி பிப்ரவரி 2 வரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பாட்டு கொடுங்க எல்லாமேட்டு. அப்பதான் நாட்டு இருப்பெல்லாம் கிளம்புவான். சத்தியமா கரும்பு ஒரு நாள் மட்டும் ஆட்டோ நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவான். காலைல கொடுக்கலாம். 10 வருஷம் அதுவும் வந்துரும். தம்பி நீ கேக்குறது தப்பு கிடையாது. ஆமா நீ கேக்குறது தப்பு கிடையாது. நான் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஏன்னா இப்ப கழிவு அந்த மாதிரி உண்மைதாங்க. ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு போ. அங்க போனவனே மச்சான் மாமா இதுக்குதான் இருந்தாலும் வருவேன். நம்மளும் போலாமா? கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள கூட தேவையில்ல. இப்பெல்லாம் போட்டு பாட்டு பீரே ஆமா மகாராஜா ஒரு விண்ணப்பங்க. ஏன்னு கேட்டா அட ஒரு மஞ்சள் தண்ணி வைக்கணும் மாமா மச்சான் சாப்பிடலாம். அட ஒரு காலமானா மாமா மச்சான் சாப்பிடலாம். ஒரு சந்தோஷத்துக்கு. ஆமா ஐயா சாவுக்கு போனா கூட காசு சொல்றாமா முதா நாள். உண்மைதாங்க. சாவுக்கு போட்டு வரனா அங்க எங்க தேட்டர்ல ஆமா அந்த தேட்டருக்கு போறவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் பொம்பளைங்களுக்கு. ஆமா அந்த மனிதர்களும் பாரு ஆமா ஆம்பளைங்களுக்கு பூரா ஒரு போட்டுறாங்க. ஒரு கோட்டு சாவுக்கு போனா குடும்பம் கல்யாணத்துல இப்ப மேட்லாம் தேவையில்ல. ஒரே ஒரு கோட்டு இருந்தா போதும். கல்யாணம் காட்டுங்க அப்படி சொல்லுங்க. யாரெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரும் நினைக்க மாட்டாங்க. நல்லா நாட்டை விட்டு யாரும் போக வேண்டாம். ஆனா நீங்கள் யாரும் ஒன்று அச்சு கலங்க வேண்டாம். ஆமா நீ நாட்டுல இருங்க. நான் காலங்க சென்று அந்த விருது ஜாதிகளை வேட்டையாடி இல்ல மீண்டும் நான் திரும்ப வந்து நீங்க விட்டு உங்களுக்கு விட்ட கப்ப பணம் எல்லாம் நீங்க எதை விட்டு தவறலாம். ஆனா ஒன்று என் நாட்டை விட்டோம் எந்த ஒரு குடிமக்களும் அயல் நாட்டை சென்று இந்த காடைக்குமார் மகாராஜன் இல்ல காசி நாட்டிலே இல்ல ஒரு பகுதியை விளங்கக்கூடிய காஞ்சமா புரியல நீங்க தவறாமல் அரசாட்சி செய்து பேரு புகழோட வாங்கி வருகிறார். ஆனா என் நாட்டில் இருந்து அயல் நாட்டுக்கு ஒரு குடிமக்களாக சென்று அயல் நாட்டில் கையேந்தினா அதோட நான் உயிரோடு இருப்பது ஒன்றுதான். அறுக்கலை செய்வது ஒன்றுதான். உயிரோடு இருந்து ஒண்ணுதான். கரண்ட் கம்பத்தை கை பிடிச்சி சாவறது ஒண்ணுதான்.
சரி அப்படி இருந்தாலும் இப்ப நாட்டு குடிமக்களை பிழைத்திருக்க வேண்டும் நாளைக்கு சென்று வேட்டையாட வேண்டும் ஆனால் ஒன்று இப்போ நான் காட்டுக்கு வேட்டையாட போறேன் ஆமா வண்டிக்கு போறணும் ஆமா செண்டிக்கு போறணும் ஆமா வந்தாதான் நல்லது 7 மணி மனைவி ஆமா எனக்கு திருமணம் ஆகிடுச்சு இப்ப நேரம் கூட என்கிட்ட சொன்னே ஒரு கல்யாணத்தோட நான் வச்சிருப்பல ஏய் மொய் வச்சிருப்போம் மகாராஜா ஆமா பேஜையா இப்ப வைக்கிற மத்திய மொய்ய போப்பா பேஜையா என்னாட்டு பொண்ணா வழங்கக்கூடிய கொட்டையூர் நிலத்தில் வாழ்ந்தக்கூடிய பாரதி என்று சொல்லக்கூடிய 6 நண்பர் இந்த நாடகத்திலே காட ஒரு கோன் மகாராஜா வழங்கக்கூடிய ராஜருக்கெல்லாம் ராஜா ராஜாத்தி ராஜா மன்னருக்கெல்லாம் மன்னர் மாமன்னர் காடர் ஒரு மகாராஜா மணிகண்டனை பாராட்டி 200 அளித்துள்ளார் உடம்பத்தில் அண்ணாமலை உண்ணாமலை துணை இருந்து நல்ல அருமை படைக்க அம்மனை பத்திர சொல்ஜெயம் மகாராஜா தான்